இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? ஆதியாகமம் 39 அதிகாரம் 9 வரலாற்றில் மாவீரன் அலெக்சாண்டரை பற்றி தெரியாமல் அல்லது அவரை பற்றி படிக்காதவர்கள் யாருமே கிடையாது என்று சொல்லலாம். தன் 32 வயதுக்குள் உலகத்தின் கிட்டத்தட்ட 80% மேலான நாடுகளை வெற்றி கண்டவர். வீரத்திலும் வலிமையிலும் யோசனையிலும் திட்டம் தீட்டுவதிலும் இவருக்கு நிகர் இவரே. சரித்திரம் இவரை பற்றி ஒழுக்க சீலன், உத்தமர், பலசாலி என்று சொல்லுகிறது. அலெக்சாண்டரை புகழாத, பேசாத, அவருக்கு பயப்படாத நாடுகள், ராஜாக்கள் யாருமே கிடையாது. ஆப்கானிஸ்தான் வழியாகவும் ஹைப்பர் கோலன் கணவாய் வழியாகவும் நாடுகளை பிடிக்க அலெக்சாண்டர் இந்தியாவுக்குள் நுழைகிறார். அவர் இந்தியாவை பிடிக்க நினைத்ததன் நோக்கம் ஏலக்காய், கிராம்பு போன்ற வாசனை பொருட்களுக்காகவும் பட்டு துணிகளுக்காகவும் என்று வரலாறு சொல்லுகிறது. இந்தியாவில் நுழைவதற்கு முன்பதாகவே பாரசீகத்தையும் காந்தாரத்தையும் பிடித்துவிட்டார். பின்பு பாஞ்சாலத்துக்கு வருகிறார். இந்த சூழ்நிலையில் அலெக்சாண்டரை எதிர்த்து போராட எந்த ஒரு மன்னனும் இல்லை. அப்பொழுது பஞ்சாபின் மன்னரான ஹம்பி அலெக்சாண்டரிடம் சரணடைந்து அவருக்கு எல்லா உதவிகளையும் செய்கிறார். போரஸ் என்று கிரேக்கத்தில் அழைக்கப்படுகிற புருஷோத்தமன் என்ற மன்னன் மட்டும் அலெக்சாண்டரை எதிர்த்து போராடுகிறான். அலெக்சாண்டரை எதிர்த்து போராடிய மன்னன் புருஷோத்தமன் மட்டும்தான். ஆனால் புருஷோத்தமன் அலெக்சாண்டரிடம் தோற்று போகிறான். புருஷோத்தமனை பார்த்து அலெக்சாண்டர், என் கைதியான உன்னை நான் எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்க, ஒரு மன்னரை போல என்னை நடத்து என்று புருஷோத்தமன் பதிலளிக்க, புருஷோத்தமனின் தைரியத்தை பாராட்டி தான் வென்ற நாட்டையே புருஷோத்தமனுக்கு பரிசாக அளிக்கிறார் அலெக்சாண்டர். இது அலெக்சாண்டரின் நல்ல குணத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு. மௌரிய நாட்டு மன்னரான சந்திரகுப்தர் தந்திரமாக அலெக்சாண்டரை நட்பு பாராட்டி நண்பனாக ஏற்றுக்கொண்டு வெகுமதிகளை கொடுக்கிறார். அநேக நாட்கள் தன்னோடு வைத்துக் கொண்டு அலெக்சாண்டரை கேடான வழிகளில் வழிநடத்துகிறான் சந்திரகுப்தர். பாரசீகத்தை அலெக்சாண்டர் வென்ற பொழுது உலகிலேயே அழகான பெண்கள் என்று சொல்லக்கூடிய பாரசீக பெண்கள் அநேகர் இருந்தார்கள். அநேகர் அலெக்சாண்டருக்கு அடிமைகளாக வந்தனர். நான் உலகத்தின் தேசங்களை பிடிக்க வந்தேனே தவிர பெண்களை அல்ல என்று அலெக்சாண்டர் பெண்களை ஏறெடுத்து கூட பார்க்கவில்லை. அப்பேற்பட்ட ஒழுக்க சீலராய் இருந்தார். ஆனால் சந்திரகுப்தரிடம் அலெக்சாண்டர் ஏமாந்து போனார். எல்லா கெட்ட பழக்கங்களையும் சந்திரகுப்தர் அலெக்சாண்டருக்கு கற்றுக் கொடுத்து விட்டார். மௌரிய நாட்டை விட்ட அலெக்சாண்டர் தன் நாடு திரும்பிய சில மாதங்களுக்குள் பலவிதமான கொடிய நோய்களால் தாக்கப்பட்டு பரிதாபமாக இறந்து போனார். ஆனால் அவருக்கு வியாதிகள் வந்ததே அவருக்கு தெரியவில்லை. உள் உறுப்புகள் எல்லாம் ஒன்றொன்றாக கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டு அவரை நொறுக்கி போட்டது. அலெக்சாண்டர் என்னும் மாபெரும் பேரரசன் கவிழ்ந்து போனதற்கு காரணமே அவர் பெண்களின் வலையில் விழுந்த இச்சை என்னும் பாவம்தான். ஆம், என கருமையான வாலிபர்களே, கிறிஸ்துவுக்கு மட்டுமே நாம் கணக்கு கொடுக்க பிறந்திருக்கிறோம். தைரியமாய் வாழ நமக்கு அனுமதி இல்லை. அவர் உங்களை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிக்கும்படியாக எப்பொழுதும் ஜெபியுங்கள். பாவத்தின் வாசலில் நாம் தயங்கி நிற்கும் போது அது தன் கதவை விரிவாக திறந்து நம்மை ஆர்வமுடன் வரவேற்கும். நாம் சற்று உள்ளே நுழைவோமானால் அது நம்மை நிச்சயமாகவே பாதாளத்துக்கு அழைத்து சென்றுவிடும். தாவீது ராஜா தனது ஒப்பரிகையின் மேலிருந்து ஸ்நானம் பண்ணி கொண்டிருந்த பத்சேபாளை நீண்ட நேரம் கவனித்து விட்டார். அந்த சோதனையின் ஆரம்பத்திலேயே அவர் உப்பரிகையிலிருந்து இறங்கி இருந்தால் பாவத்தின் பிடியில் சிக்கி இருக்க மாட்டார். ஆம், நாம் சோதனைக்கு விலகியோடி தீமைக்கு விலகி இருந்தால் மாத்திரமே நாம் தேவனுக்கு உண்மையாக வாழ முடியும். பாவம் என்னும் கிருமியை தடுக்கும் சக்தி இன்று அநேகருக்கு இல்லை. தேவ வசனமாகிய சத்திய வேதத்தை நம் இருதயத்திலும் சிந்தையிலும் நிரப்பி இருந்தால் மட்டுமே இப்பாவத்தின் வல்லமைக்கு நாம் விலகி இருக்க முடியும்.
ஆம் பிரியமானவர்களே, இன்று பெண்களாய் பிறந்துவிட்டால் பாதுகாவலோடு வாழ்வது மிகவும் கஷ்டமாகிவிட்டது. நல்ல விசுவாசிகள் கூட பெண்கள் பிறந்துவிட்டால் இருதயத்தில் சுமையை உணர ஆரம்பித்து விடுகிறார்கள். எந்த பக்கம் திரும்பினாலும் பெண்களுக்கு ஏற்படுகின்ற வன்முறைகளை, வயது வித்தியாசம் இல்லாமல் நடக்கும் கொடுமைகளை நாள்தோறும் செய்திகளாய் படித்து பார்த்து பெற்றவர்கள் கதி கலங்கி போகிறார்கள். பெண்களுக்கு மட்டுமல்ல, வாலிப தம்பிகளுக்கும் தான். ஆம், என கருமையான வாலிபர்களே, வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனால் தானே. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாத படிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன் என்ற சங்கீதக்காரனின் சாட்சி நம்முடையதாக இருக்க வேண்டும். பரிசுத்தமாய் உங்கள் ஜீவியத்தை காத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளில் வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் தேவநீர் பாதுகாப்பீராக ராஜா. இச்சை என்னும் மாய வலைகளிலே ஆண்டவரே அப்பா அவர்கள் சிக்கி விடாதபடி ஆண்டவரே அப்பா வேடனுடைய கத்தாவை கண்ணிக்கு தப்பிக் கொள்ளும்படியாக என் தேவன் பிள்ளைகளை பாதுகாக்க வேணுமாய் ஜெபிக்கிறோ தகப்பனே. ஸ்தோத்திர ராஜா. அப்பா ஸ்தோத்திரம். விசேஷமாக கிறிஸ்தவ பிள்ளைகள் ஆண்டவர் நாட்கள்ல அப்பா பயமின்றி இருக்காதபடி ஆண்டவரே ஒவ்வொரு கத்தாவை ஸ்தோத்திர வசனத்தை படித்தப்பா பரிசுத்தமாய் தங்களை காத்து கொண்டு ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா ஆண்டவரே உமக்கேற்ற பிள்ளைகளாய் வாழக்கூடிய கிருபைகளை கொடும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.